A very good morning to my dear brothers and sisters. This morning, let's meditate on a small portion from 1 Samuel chapter 18, verses 7 and 8. Saul, this was their song. Saul has killed his 1,000 and David his 10,000s. This made Saul very angry. What's this, he said. They credit David with 10,000s and me with only thousands. Next, they will be making him their king. So from that time on, Saul kept a jealous eye on David. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். கோலியாத்தை மேற்கொண்டு தாவீது வரம்போ அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுறாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000 சொல்லிட்டு 10,000 சொல்லி அப்படி பிரைஸ் பண்ண உடனே அது வரைக்கும் சவுல் ஒழுங்கா தான் இருந்த சவுல் தான் தாவீதை அனுப்புனது, அவருக்கு எல்லாம் வஸ்திரத்தை கொடுத்து நல்ல ஆசீர்வதித்து பட்டயத்தெல்லாம் கொடுத்து அனுப்ப எல்லாம் ட்ரை பண்ணாதான். So he was the one who blessed him, encouraged him and sent him. All that thing happened before that. But after the victory, அந்த வெற்றிக்கு பின்பதாக இப்படி ஒரு பாடல் அவரை praise பண்ணும்போ immediately he started having jealous. He had a jealous eye on David. He wanted to destroy, kill, and he wanted to do so many things. நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், நம்மளுடைய படிக்கிற ஸ்தலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், அநேக நேரத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல we may go through. I have also seen personally in my life in many occasions, because சில நேரம் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபேவர், நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சக்சஸ் அநேகருக்கு அது ஒரு பொறாமைக்கு வழியாக இருக்கும். Many people will become jealous by seeing the success and the favor upon us. In that situation, many times we became so low or dull or we get dejected. பட் இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன், அவர் எப்படியாவது கொலை பண்ணணும்னு ராஜா தீர்மானம் செய்யற அந்த நேரத்துல கூட ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அது 14வது வசனத்தை பார்க்கிறோம்னா, David continued to succeed in everything he did, for the Lord was with him. And when Saul recognized this, he became even more afraid of him. So இப்படி ஒரு ஜெலஸான என்வாயர்மெண்ட்ல அவர் எப்படியாவது கொலை பண்ணணும்னு அந்த சிச்சுவேஷன்ல அதை மேற்கொள்றதுக்கு தாவீதுட்ட இருந்த ஒரு பவர் என்னன்னா, the Lord was with him. அது மாத்திரம் இல்ல, அந்த எனிமி பாக்குறாங்க, அந்த ஜெலஸா இருக்கிற அந்த பர்சன் ஆண்டவர் தாவீதோட இருக்கிறத பார்த்து இன்னும் பயந்தார். He was even more afraid. So when people are jealous, when they try to accuse us, when they try to ignore us, try to speak falsely against us, wrong allegations against us out of jealousy, in all this situation, we should not be shaken, we should not be disturbed. Our eyes should be upon him. The question is God with me? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அது போதும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? அது மாத்திரம். என்னுடைய அபிஷேகம், என்னுடைய டாலண்ட்டை யாராலையும் பிடுங்க முடியாது. மேபி அவங்க ஜெலசினால நிறைய காரியங்கள் எனக்கு தீங்கு செய்திருக்கலாம், தீங்கு செய்ய ட்ரை பண்ணலாம். ஆனா ஆண்டவர், அவருடைய கரம், ஆண்டவரோட அபிஷேகம், அவருடைய காலிங், அவரோட பர்பஸை யாராலையும் எடுக்க முடியாது. And when God is with me, people around will see the power of God on me. And may God encourage you this morning and strengthen you. Have a great day.